அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலை தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறது. அவர் சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ரேவதி. அவரது உடல்நிலை தொடர்பாக மருத்துவமனை தரப்பிலிருந்து என்ன தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன? விவரம். வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவராக கிட்டத்தட்ட 101 வயதை மேல் எட்டியிருக்கக்கூடிய மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்களின் உடல்நிலை தொடர்ந்து மோசமான நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கும் மேலாக தொடர் சிகிச்சையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். சிறுநீரக கோளாறு அவருக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவரது உணவு குழலில் தொடர்ந்து பிரச்சனை இருந்தது, புரை ஏறும் பிரச்சனை இருந்தது. இதன் காரணமாக அடிக்கடி மருத்துவமனைக்கு வந்து சென்று கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு இந்த சிறுநீரக பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிறுநீரக செயலிழப்பு கூட ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வயது மூப்பு காரணமாக தொடர்ந்து அவரது உடல்நிலை மிகவும் பின்னடைவு சந்தித்து வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக உடலின் முக்கிய உறுப்புகளாக இருக்கக்கூடிய இதயம் உள்ளிட்ட உறுப்புகள் எல்லாம் மிகவும் மெதுவாக இயங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் தொடர்ந்து அவர் உடல்நிலை பின்னடைவு இருப்பதன் காரணமாக பல்வேறு கட்சி தலைவர்களும் நேரடியாக வந்து அவரை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்து சென்றிருந்தனர். அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதும் கூட அவர் தொடர்ந்து மோசமான நிலையில் இருக்கிறார், உடல்நிலை பின்னடைவாக இருக்கிறது. மருத்துவர்கள் தொடர் கண்காணிப்பில் இருந்தாலும் கூட அவரது உடல் வயது மூப்பு காரணமாக மருத்துவ சிகிச்சையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் இருக்கிறது என்று தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் மருத்துவமனை வட்டாரங்கள் தரப்பில் தொடர்ந்து இந்த விஷயத்தை தெரிவிக்கப்பட்டு வருவது என்னவென்றால், அவரது சிறுநீரகத்தில் உப்பு அதிகரித்திருந்து தொடர்ந்து அதுக்கான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அது சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவரது முகம் கூட கருத்திருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் அவரது மற்ற உறுப்புகளும் தொடர்ந்து செயலிழந்து வருகின்றன. ஏனென்றால் வயது மூப்பு அவருக்கு ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. மற்ற பிரச்சனைகள் எதுவும் நோய் அது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் வயது மூப்பு என்பதே அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இதன் காரணமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இருக்கக்கூடிய இந்த மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தொடர்ந்து அவரது உடல் மோசமான நிலையில் இருப்பதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே நேற்று முன்தினம் கூட முதலமைச்சர் அவரை சந்தித்து உடல்நிலை குறித்து விசாரித்து சென்றிருந்தார். தொடர்ந்து அடுத்த பல்வேறு கட்சி தலைவர்களும் நேரில் வந்து சந்தித்து வரக்கூடிய நிலையில் அவரது உடல்நிலை இன்றும் கூட மிகவும் மோசமான நிலையில் மருத்துவ சிகிச்சை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு தொடர்ந்து அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டு வருவதாகவே மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.